குடும்பத்துக்கும் இலங்கையுடைய தமிழர்களுடைய அரசியலுக்கும் மிக நெருக்கமான சம்பந்தம் இருக்கு. உங்களுடைய சகோதரன் தமிழீழ விடுதலை போராட்டங்களையும் ஈடுபட்டிருந்தது. இன்றைய நிலையில தமிழ் மக்களுக்குள்ள தீர்வு என்ன நினைக்கிறேன்? கௌரவ சுமந்திரன் தன்னை ஒரு சுய பரீட்சைக்கு உருவாக்கணும். ஏன் இந்த மக்கள் தன்னை வெறுக்கணும்? சுமந்திரன் மட்டும் சட்டத்தரணியில தானே கஜேந்திரகுமார் அந்த தையிட்டி விகாரையை வச்சுதான் அரசியல் செய்கிறார். அவருக்கு ஒரு சட்டத்தரணி தானே. விரோதமா கட்டப்பட்ட மதிலண்டா உடைக்கணும். இல்ல விகாரையோ என்னவா இருந்தாலும் இது இந்தியா இல்ல ராமர் மசூதி இருக்கிறதுக்கு இருந்து கார்னருக்கு போற வீதியை திருத்தாமல் தடை செய்ததுக்கு சுமந்திரன் காரணம் என்று சொல்றீங்க. ஆர் குத்தியாலும் அரசியல் ஆகணும். நாங்க 30 வருஷம் இருட்டுல வாழ்ந்த ஆட்கள். நீங்கள் ஒரு ஐக்கிய தேசிய கட்சியின் பாரம்பரியத்துல வந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர். இப்ப நீங்கள் ஏன் தமிழரசு கட்சி சம்பந்தமாக அலட்டிக் கொள்கின்றீர்கள்? எல்லாட்ட குடும்பியும் கௌரவ சுமந்திரன் கையில இருக்கு. யார் என்ன செய்தது, என்ன பெர்மிட் எடுத்தது, எந்த ஆமிக்காரோட டீல் போட்டது எல்லாமே இருக்கு அந்த குடும்பியில. எங்களை நம்பி தன் குடும்பத்தை பழி கொடுத்தவங்க தேசிய தலைவர். அவருடைய அரசியல் முடிவுகள் தொடர்பாக பலருக்கும் பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் தன்னுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையும் இந்த போராட்டத்துக்கு இழந்தது தொடர்பில் எப்பவுமே அவர்ல ஒரு மரியாதை ஒன்று இருக்கு. மனசார சொல்றேன், அது 1000 விமர்சனம் இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லல. பிரபாகரனையும் விடுதலை புலிகளையும் வைத்துக் கொண்டு தமிழ் மக்களுடைய நலனுக்கு விரோதமாகத்தானே செயற்படுகிறார்கள். பேசலான சிக்கலான கேள்வி உங்களுக்கு. கடைசியாக உங்களுடைய சகோதரனை படுகொலை செய்த வசந்தன் என்பவர் விடுதலை புலிகளை சேர்ந்தவர். இபிடிபியில் இணைந்து அந்த படுகொலையை செய்தார் என்று சொல்லப்படும். நடந்த இந்த வித்யாவந்த படுகொலையில அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை பாதுகாக்கிறதுல துவாரகேசன் உங்களுடைய சகோதரர் உதவினதாக சில செய்திகள் வந்திருந்தது. வணக்கம் கேசன் நண்பர்களே, இன்று மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்று இந்த கலந்துரையாடலில் சற்று வித்தியாசமாக அண்மையில் நடந்து கொண்டிருக்கிற அரசியல் சூழலில் எவ்வாறான தாக்கத்தை தமிழ் மக்கள் ஏற்படுத்த முடியும், குறிப்பாக தமிழரசு கட்சியில் உள்ள சிக்கல்கள் முரண்பாடுகள் தொடர்பில் எங்களோடு பேச இருப்பவர் உங்களுக்கு ஏற்கனவே அறியப்பட்டவராக இருக்கலாம். ஆனால் தேசம் திரை நேயர்களுக்கு முதல் தடவையாக நாங்கள் அவரை சந்தித்துக் கொள்கின்றோம். தியாகராசா விக்னேஸ்வரன், முன்னாள் அமைச்சர் மகேஸ்வரனின் சகோதரன். அவர் தமிழீழ விடுதலை போராட்டத்திலும் தன்னை நீண்ட காலம் இணைத்துக் கொண்டவர். அதற்கு பிற்பாடு தற்பொழுது புலம்பெயர்ந்து ஆஸ்திரேலியாவில் வாழ்கின்றார். தற்போதுள்ள அரசியல் நிலைகள் தொடர்பாக, குறிப்பாக தமிழரசு கட்சிக்குள் உள்ள நிலைகள் தொடர்பாக அவரோடு இந்த நேர்காணலை காண்கின்றோம். வணக்கம் விக்னேஸ்வரன். இப்ப என்னென்றால் தமிழரசு கட்சியில் அண்மையில சுமந்திரன் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக CVK சிவஞானம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விக்னேஸ்வரன் பொதுச் செயலாளராக இருப்பார். அதே நேரம் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனும் கட்சிக்குள் இருப்பார். தங்களுடைய அரசியல் நகரும் என்று சொல்லி இருக்கிறார்கள். இது தமிழரசு கட்சிக்குள் உள்ள பிரச்சனை தொடர்பில் உங்களுக்கு உள்ள ஆர்வம் என்ன? இதுல உண்மையில நான் வெளிப்படையா சொல்ற ஒரு விஷயம் தமிழ் தேசிய கூட்டமைப்புங்கிறது ஆரம்பத்துல தமிழீழ தேசிய தலைவரால முன்வைக்கப்பட்ட பொழுது உண்மையில அவரால் முன்வழியப்பட்டது தமிழர் விடுதலை கூட்டணியை தான் கொண்டு வரணும்னு சொல்லி, அதுக்கு தலைமையின் கீழே தான் ஏனைய எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும்னு சொல்லி. ஆனா சில இதுகள் நடந்த படியால தான் தமிழ் தேசிய கூட்டமைப்புன்றதை நாங்க தூசு தட்டி எடுக்க வேண்டிய எல்லாமே உருவானது. அந்த டைம்ல நினைக்கிறேன் கூட்டணி அந்த நேரம் தலைவராக இருந்தவர் ஆனந்த சங்கரி அவர்கள். ஆனந்த சங்கரி ஐயா புலிகளை ஏக பிரதிநிதிகளாக ஏற்க மாட்டோம், ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொன்னவர். அதாலதான் நேரடியாக சொல்லிவிட்டார். ஆனால் அதே கருத்து தான் சம்பந்தனுக்கும் இருந்தது. அது மறைமுகமா இருந்தது. அவர் இந்த முன்னாள் போராளிகள் இறுதி யுத்தத்துக்கு பின்னர் விடுவித்த போராளிகள் போய் சந்தித்த பொழுது அவற்றை அலட்சிய போக்குகள் மற்ற பத்திரிகை துறைகள்ல டிவி விவாதங்கள்ல அவர் சொல்லிக்கல அப்படியான ஒன்று எனக்கு தெரியாதுன்னு கூட சொன்னார், பக்கம் இல்லாம. ஆனா அந்த இடத்துல உண்மையில அனந்த ஐயா ஒரு ஜென்டில்மேன். அவர் அப்படி சொன்னாலும் முதலாவது தேர்தல்ல தமிழர் விடுதலை கூட்டணி சார்பான 7 பேருக்கு தான் ஆசனம் கிடைச்சது, 4 செலவு கிடைச்சது, மற்ற எல்லாரும் தலா ஒவ்வொரு சீட் கிடைச்சது. இப்ப இந்த ஐயா முருகேசு சிவசிதம்பரம் ஐயாவுக்கு போனஸ் சீட் கிடைச்சது, மொத்தம் 15 சீட். இப்ப என்னன்னா சரி நடந்து போட்டுங்க. இப்ப தமிழர் சொல்லி இப்ப நாங்கள் எங்களோட போராட்டம் ஆரம்பிச்ச டைம்ல கிட்டத்தட்ட 40 லட்சம் பேருக்கு மேல இருந்தாங்க வடக்கு மாகாணத்துல நினைக்கிறேன். என்ன பொறுத்தவரை பேருந்து யுத்த முடிவடைக்குள்ள கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கிட்ட வந்தது நினைக்கிறேன். இப்ப எடுத்து பார்த்த நான் நினைக்கல எந்த 6வது பாராளுமன்றம் 6 குறைக்குள்ள ஏதோ 15 லட்சம் 20 லட்சம் பேர் தான் ஓட்ஸ் பண்ணக்கூடிய இருந்தது. இப்ப இருக்கிறது கிட்டத்தட்ட 6 லட்சம் பேருக்கு தான் வாக்குரிமை
வாக்குரிமை இருக்கு. ரைட். இது ஏன் வந்தேன்னு சொன்னா, திட்டமிட்டு எங்களோட வாக்குரிமையை நகர்த்தப்பட்டிருக்கு. கொழும்புக்கு, புலம்பெயர் தேசத்துக்கு நகர்த்தப்பட்டிருக்கு. இதைத்தான் ஒருக்கா மகேஸ்வரனுக்கா பாராளுமன்ற கேட்டது, புலம்பெயர் தமிழருக்கும் வாக்குரிமையை கொடுக்கிற மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வாங்க. அது கண்டிப்பா கொண்டு வந்து இருக்கணும். மற்றது அதுக்கான விஷயங்களை உருவாக்கினோம் நினைக்கிறேன். ஆனால் அதால தமிழ் மக்கள் பெரும்பாலும் பயன்படுற அளவுக்கு இல்லைன்னா, தமிழ் மக்கள் தாங்கள் எந்தெந்த நாடுகளில் இருக்கிறார்களோ அந்தந்த நாடுகளுடைய பிரஜைகளாகத்தான் மாறி இருக்கிறார்கள். ஆனா சிங்கள சமூகத்தில் லண்டன்ல பாருங்க, நான் கொடுக்கறது லண்டன்ல பாருங்க, ஓவர்சீஸ் சிட்டிசன் கொடுக்கலாம் இந்தியன் எம்பசியால, அவங்களே வாக்குரிமை இருக்குன்னு பூர்வீகத்தின் அடிப்படையில அவர்களுக்கான வாக்குரிமையை வழங்கணும். கண்டிப்பா. இப்ப நீங்க ஒரு ஸ்பான்சர்ஷிப்ல லண்டனுக்கு போயிட்டீங்கன்னு வைங்க, ஒரு ஆள் நீங்க கூப்பிட்டுறீங்க, ஒரு வருஷம் அவர் டாக்ஸ் பே பண்ணி வேலை செய்திருந்தா அவருக்கு சட்டபூர்வமா எல்லா அதிகாரம், அரசியல் சாசன எல்லா அதிகாரம் கொடுக்கப்படுது தானே. நாங்க பிறப்பால் இளைஞர், அதைத்தான் நாங்க சுமந்திரம் செய்திருக்கோம். இவர்கள் போஸ்ட் பண்ணப்பட்டு தானே நாங்க பிரஜா உரிமை எடுத்திருக்கோம். நாங்க விரும்பி வந்திருத்தோம் மேம். நீங்க ஆனா எந்த அப்பா 75,000 ரூபாய் கொடுத்து என்ன லண்டனுக்கு அனுப்பக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தேன்னு சொன்னா, அவங்க அங்க எங்கிட்ட பொருளாதாரம் இருந்துட்டு தானே. உங்களுடைய அப்பா உங்களுக்கு ஒரு 50,000 கொடுத்து உங்களை படிக்க இலங்கையில இருந்து புலம்பெயர்கள் 1 கோடியில இருந்து 1.5 கோடி வரைக்கும் கொடுத்து அங்க பொருளாதார பலம் இருக்கு எங்கள்கிட்ட. 1 அல்லது 1.5 கோடியை வைத்து நீங்கள் ஒரு வியாபாரத்தை நடத்துவீர்களாக இருந்தால் மிக வெற்றிகரமானவர்களாகவும் வரலாம். வெற்றிகரமா மட்டும் இல்ல, இயற்கை உணவோட இயற்கையோட வாழலாம். புலம்பெயர் தமிழாக்களை விட எங்கட காரணம் இருக்கோ நல்ல செல்வாக்க இருக்காங்க. ஊரரிசி பின்னிற மீன் எப்படி நல்ல சந்தோஷமா இருக்காங்க. அவ்வளவுதான் தேவை. என்ன எங்களை நிம்மதியா இருக்க விடுங்க. அங்க ஒரு சட்ட பாதுகாப்பு தான் நான் கேட்கிறோம். வேற ஒன்றும் கேட்கல எங்கள்கிட்ட. இப்ப தமிழ் தரப்பு என்ன செய்யலாம், என்ன செய்யலாம்? என்னுடைய தனிப்பட்ட அரசியல் பாரம்பரியத்துக்காக வந்தீங்க. உங்க குடும்பத்துக்கும் இலங்கையுடைய தமிழர்களுடைய அரசியலுக்கும் மிக நெருக்கமான சம்பந்தம் இருக்கு. உங்களுடைய சகோதரன் நீண்ட காலமாக ஐக்கிய தேசிய கட்சியில பாராளுமன்ற உறுப்பினராக, அமைச்சராக நிச்சயமாக அதே போல நீங்களும் தமிழீழ விடுதலை போராட்டங்களையும் ஈடுபட்டிருந்தீங்க. இன்றைய நிலையில தமிழ் மக்களுக்குள்ள தீர்வு என்னன்னு நீங்க? நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, இப்ப கௌரவ சுமந்திரன், நாங்க அவரை தனிப்பட்ட ரீதியில தாக்க வரையில, கௌரவ சுமந்திரன் தன்னை ஒரு சுய பரீட்சைக்கு உருவாக்கணும். ஏன் இந்த மக்கள் தன்னை வெறுக்கணும்னு சொல்லி, தன்னுடைய புலமைத்துவம் இருந்த ஒரு ஆளை ஏன் இவ்வளவு வெறுக்கணும்? என்ன பொறுத்தவரை சாதாரண எந்த அறிவு கட்டின வகையில் நீங்கள் ஏன் அவரை வெறுக்கணும் நினைக்கிறீங்க, அல்லது நீங்கள் ஏன் வெறுக்கிறீர்கள்? நான் மற்றவர் பற்றி கதைக்கும் நான் என்ன பற்றி கதைக்கும். நான் எனக்கு தெரிஞ்ச அறிவின்படி நான் ஏன் வெறுக்கிறேன்னு சொன்னா, 2010ஆம் ஆண்டு வந்தவர். உதாரணமா எங்களுக்கு தெரிஞ்ச இதன்படி பார்த்தா தையிட்டி விகார ஒரு நாங்கள் தான் போய் கதைக்கல, ஆர்ப்பாட்டம் செய்யலாம்னு அந்த இடத்துல கோத்தபாய அரசாங்கம், சிங்கள மக்கள் ஒரு கொதி நிலையில இருந்தவங்க, போராட்டத்தை வெற்றி கொண்ட மமதையில இருந்தவங்க. ஆனா இவருக்கு சட்டம் தெரியும். என்னதான் மமதை இருந்தால் சட்டத்தின்படி அவர் போய் சொல்லிக்கலாம், இது பிரைவேட் காணிக்கல ஒரு விகாரை கட்டினோம்னு சொல்லி. விகாரை கட்டுகின்ற பொழுது, அதுக்கு அடிக்கல் நாட்டுகின்ற பொழுது தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அழைப்பிதழ் வைக்கப்பட்டதுதானே. அவர்கள் தெரியாம எல்லாருக்கும் இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். அதே ஆக்கள் ஏன் ரெண்டே போய் நிக்கணும், அந்த காணிக்காரராங்க கேட்கணும். விளங்குதா? காணிக்காரராங்க கேட்கணும். நீங்க அன்றைக்கு நின்றீங்க, ஏன் இன்றைக்கு இதுல வந்து நிக்கிறீங்கன்னு சொல்லி. என்ன மன மாற்றத்துக்கு என்ன காரணம்? சுமந்திரன் மட்டும் சட்டத்தரணியில தானே, கஜேந்திரகுமார் அந்த தையிட்டி விகாரையை வச்சுதான் அரசியல் செய்கிறார். அவருக்கு ஒரு சட்டத்தரணி தானே. ஐயா, அதைத்தான் நான் சொல்லுவேன். இன்றைக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு ஒரு சின்ன ஒரு அழைப்பாடு தான் விட்டது. அங்கேயே கிளாப்ஸ் ஆகிட்டார், மல்லா நீதிமன்ற கிளாப்ஸ் ஆகிட்டார். இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி உண்மையான என்ன சொல்லி நெஞ்சு நிமித்தி, மை வியூ இஸ் லைக் தட், மேபி மை சப்போர்ட்டர்ஸ் கேன் பி டன், ஐ அம் நாட் ரெஸ்பான்சிபிள், பட் honestly say that என்னுடைய வியூ அதுதான். சட்டவிரோதமா கட்டப்பட்ட மதிலண்டா உடைக்கணும். அது காணியோ விகாரையோ என்னவா இருந்தாலும். அர்ஜுனா ராமநாதன் சொன்ன மாதிரி மத நல்லிணக்கத்தை நாங்க ஒரு வெளிக்கொணர்வு வழியில காட்டுறதுக்கு இது இந்தியா இல்ல, ராமர் மசூதி இருக்கிறதுக்கு ஒன்னும் செய்யல, நடந்து முடிஞ்சுது. அப்ப இனி அடுத்த தீர்வு என்ன சொன்னா, விகாரபதி யாரு, நயனாதி விகார அவன் அந்த திக்கு சொல்றார், இது தனக்குரிய காணி, அந்த காணி அங்கால இருக்குது, தெரிஞ்சோ தெரியாமையோ பலத்தை பாவிச்சு கட்டிட்டு அவனே ஓப்பனாவே சாமி சொல்லிட்டார். ஆமியை வச்சு கட்டிட்டாங்க. ஆமி என்ன செய்து, சம்பளத்து வேலை ஆமி சொன்னதை செய்திருக்கு. அங்க போய் நாங்க இதோட நோவு மொழியை 50 நோவு விழா அப்ப நடந்து முடிஞ்சதுக்கு 10 பிறப்புல காணியில இருக்கோ 15 பிறப்புல இருக்கோ அதை விட்டு போட்டு இதை நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த விகாரைக்கு அந்த விகாரைக்கு ஒரு கண்டிஷன் போடணும். இந்த விகார சம்பந்தமா நாங்க ஜனாதிபதி நேரடியா சர்வதேச ஊடகங்கள் முன்னிலையில நாங்க கதைக்க வேணும். சர்வதேச ஊடகங்கள் முன்னிலையில, புத்திஜீவியல் முன்னிலையில கதைக்கணும், சட்டத்தடிகள் முன்னிலையில. என்ன கண்டிஷன் சொன்னா, இந்த விகாரை எங்கட காணில கட்டப்பட்டிருக்கு. இந்த விகாரையினுடைய என்ன நல்ல நல்ல நிகழ்வுகள் வந்தாலும் சம்பிரதாய பூர்வமா எங்கள்கிட்ட இருந்து ஒரு இதை எடுக்கணும். காணி உரிமையாளர்கள் என்ற அடிப்படையில உங்கள்ட்ட ஒரு கௌரவங்களுக்கு தரவணும். இப்ப எங்கட காரணம் திக்கர முருகன் கோயில்னு சொல்லி அந்த கோயில்ல உடைக்காச்சு புறந்தான் சேர்த்துக்கிட்டு. ஆனா கோயில்ல பரம்பரை உரிமையாளர் ஒருத்தர் அந்த காணியில அங்கால மூலையில இருக்கிறான். அவை என்ன சொல்லிடணும்னு சொன்னா, என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அவியல் சொல்லினா தங்கள்கிட்ட ஒரு லெட்டர் வாங்குவோம்.
அவ்வளவுதான் நாங்க. அதாவது திருவிழாக்கள்ல முதல் திருவிழாவோ அப்படி ஏதோ ஒண்ணு அவர்களுக்கு சரி. கொடுக்கிறது. ஒரு ஆலவட்டம் கட்டணும், அவ்வளவுதான். அவர்களுக்கு ஒரு முன்னுரிமை அளிக்கிறது. ரைட். அது ஒன்று. ரெண்டாவது சொல்லணும் என்ன சொன்னா, இந்த நாங்க காட்டின நல்லிணக்க வெளிப்பாடு வந்து இலங்கை முழுவதும் வெளிப்படப்படும். நாங்க எப்படி ஒரு நல்லிணக்கத்தை உங்களுக்கு காட்டி எங்கட நன்னதிப்பை உங்களுக்கு காட்டியிருக்கோமோ அதே மாதிரி எங்கட ஆலயங்கள், எங்கட சமூக கலாச்சாரங்கள் நீங்க மதிக்கணும். இந்த சம்பந்தப்பட்ட புத்த பிக்குமார் அதை உங்களோட மக்கள் மத்தியில கொண்டு செல்லுங்க. அரசியல்வாதிக்கு செல்வாக்கு இல்லைன்னு. அதாவது ரவிகரனும் கிட்டத்தட்ட தமிழரசு கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரனும் கிட்டத்தட்ட இதே கருத்தை தான் சொல்லியிருந்தார். சட்டம் முதலே நாங்கள் இடிச்சிருக்கோம், சட்டம் முதலே அனுமதி கொடுத்திருக்க கூடாது, நாங்கள் அதில் கணக்கா ஒன்றும் செய்யலான்னு நினைக்கிறேன். அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடியவர்கள் அனைவருமே உங்களோட நிலைப்பாட்டுக்கு தான் பெரும்பாலும் அறியணும் நினைக்கிறேன். அந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கிறேன். ஆனா திருப்பி இந்த தமிழரசு கட்சியின் பிரச்சனைக்கு வருவோம். இப்ப இதுல வந்து சுமந்திரன் மீதான குற்றச்சாட்டுக்கள் மிக வேகமாகவும் மிக பலமாகவும் இருக்குது. இப்படி அதனாலதான் சுமந்திரன் இந்த தேர்தலில் வெற்றி பெறவும் இல்லை. இப்ப ஆனா இருந்தாலும் சுமந்திரனுடைய கட்டுப்பாட்டுலதான் அந்த கட்சி கிட்டத்தட்ட இருக்கு. மத்திய தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு வந்து சுமந்திரனுடைய முழுமையான கட்டுப்பாட்டுல தான் இருக்குது. அந்த கட்டுப்பாட்டுல ஸ்ரீதரன் தலைவராக தெரிவு செய்யப்பட்ட போதும் அந்த கட்சியில இருந்த கட்டுப்பாடும் இல்லை. ஏன் அப்ப ஸ்ரீதரன் இந்த கட்சியில இருந்து விலத்தாமல் இருக்கிறார்? அங்கதான் ட்விஸ்ட் இருக்கு. கௌரவ சுமந்திரன் என்ன செய்யறாருன்னு சொன்னா, எல்லாட்ட சில குறைபாடுல கையில வச்சுக்க. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், காரனர்ல இருந்து யாழ்ப்பாணம் வர கலுண்டா ரோட், ரைட்? அது வந்து இந்த அண்ணாட வாய்ஸ் கௌரவ அமைச்சர் விஜயகலா அவர்கள் பர்சனலா கவர்மெண்டோட காய்ச்சி அந்த ஃபண்டை ஒதுக்கி அது கார்பெட் ரோட் போடணும்னு சொல்லி கேட்டாச்சு. ஆனா நல்லாட்சி அரசாங்கத்துல தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரவு கேட்கல. என்ன சொன்ன தெரியுமா? விஜயகலா கொண்டு வந்த எந்த ப்ராஜெக்டையும் இப்போதைக்கு செய்யக்கூடாது. நான் அதை ஓப்பனா சொல்றேன், 7 மணி நேரம் மறக்க சொல்லுங்க. தமிழ் மக்களுக்கு சில காரியங்கள் நடக்கின்ற பொழுது தமிழ் மக்களே அல்லது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களே அதற்கு எதிராக நிக்கிறார். அதனாலதான் நிதி திரும்பி போயிருக்கு. அபிவிருத்திக்கு வந்த நிதி திரும்பி போயிருக்கு. இருந்து காரணருக்கு போற வீதியை திருத்தாமல் தடை செய்ததுக்கு சுமந்திரன் காரணம் என்று சொல்றீங்க. சுமந்திரன் மட்டும் இல்ல, தமிழ் தேசிய கூட்டமைப்பு அவன் கட்டமைப்புல இருந்து கட்டுப்பாடுல இருந்து உள்ளூராட்சி அமைப்புகள் இதை செய்தா எலெக்ஷன்ல எங்களுக்கு வேலை செய்ய கஷ்டம். அது இப்ப தாங்களா சொல்லிடும், நாங்களா சொல்லல, தாங்களா சொல்லிடும். நாங்க விட்ட தவறு நாங்கள் தான் பாதிக்கிறோம். எப்ப கால் உடைஞ்சி கை உடைஞ்ச பிறகு விளங்குது. நான் சுழிபுரம் சித்தங்காடி சுழிபுரத்துக்கால அப்படியே கார்னருக்கு போனான் மோட்டார் பைக்ல நண்பரோட. அந்த வீதி மிக மோசமாக இருந்தது, பயணிக்கிறதுக்கே மிக மோசமாக இருந்த வீதி. அதை திருத்தறதுக்கு கூட அவர்கள் முயற்சிக்கல. சங்கடையில ஒரு ஆக்சிடென்ட்ல ஒரு மனுஷன் on the spot out. அது நான் பார்த்திருந்தேன், செய்தி பார்த்திருந்தேன். கல்லுகள் அங்கும் இங்கும் போடப்பட்டு ஒரு சீரட்டு இருந்த ஒரு பாதை, மிக மோசமாக இருந்தது. அப்ப நீங்க என்ன செய்றீங்க? சொந்த மக்களை வதைக்கிறீங்க. சொந்த மக்கள்கிட்ட வவுட்ஸ வாங்கிட்டு அந்த ஆர் குத்தியாலும் அரசி ஆகணும். நாங்க 30 வருஷம் இருட்டுல வாழ்ந்த ஆக்கள், எவன் உதவி செய்வானாலும் உதவி செய்யட்டும் பார்த்து வந்திருக்க ஒரு சமூகம். அது உள்நாடா இருந்தாலும் சரி, வெளிநாடு குத்தியாவது அரசி ஆகணும் என்ற எண்ணம் இல்லை. நான் குத்தோனும் இல்லை என்றால் மக்கள் அதான் உண்மை. மற்ற தமிழ் தேசிய கூட்டமைப்புல சுமந்திரன் எதிர்ப்புன்றது என்னன்னு சொன்னா, என்ன பொறுத்தவரையில கௌரவ சுமந்திரன் அவர்கள் தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ளணும். முதலாவது, ஏன் இந்த எதிர்ப்பு எனக்கு வருது? ஒரு ஸ்ரீதரனுக்கு வேற இல்ல, அதை சுய பரிசோதனை. மற்றது, இந்த கண்மூடித்தனமா தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரிக்கணும் தானே. இப்ப ஒரு 8 பாராளுமன்ற உறுப்பினர் வந்திருக்கேன்னா அங்க யாரோ ஆதரிச்சிருக்கிறோம். பெரும்பாலான தமிழ் மக்கள் தமிழ் அரசு கட்சிக்கு தான் வாக்களிக்கணும். ஏன்னு சொன்னா எங்க தேசிய தலைமை அதை அடையாளப்படுத்தி விட்ட எமது வீட்டுக்கு நாம் செல்ல வேண்டும், அதான் கோஷம். அதை வச்சு அதுக்குள்ள நிக்கணும், அவ்வளவுதான். மற்றது முதுகெலும்பு இல்லாத மத்திய குழு உறுப்பினர்கள் ஏன்னா எல்லாட்ட குடும்பியும் கௌரவ சுமந்திரன் கையில இருக்குது. யார் என்ன செய்யறது, என்ன பெர்மிட் எடுத்தது, எந்த ஆமிக்காரோட டீல் போட்டது, எல்லாமே இருக்கு அந்த குடும்பியில. இருக்குதானே விக்னேஸ்வரன்? என்னன்னா சுமந்திரன் ஒரு ஆள் ஒரு பெரிய மோன்ஸ்டர் என்று நாங்கள் பார்க்கிறோம். மற்ற தலைவர்கள் சுமந்திரனுக்கு ஒரு சவாலாக தங்களை பில் பண்ணிடலாம இருக்கிறார். சுமந்திரனுக்காக மிகப்பெரிய கேம்பெயின் புலம்பெயர் நாடுகள் எல்லாம் நடந்திருக்கு. அது புலம்பெயர் நாடுகள்ல சுமந்திரனுக்கு எந்த ஒரு ஆதரவும் கிடையாது. தாயகத்துல அவருக்கு ஆதரவு குறைவாக இருந்தாலும் இன்றைக்கும் அவர் தான் நினைச்சதை சாதிக்கக்கூடிய ஒரு மட்டத்துல தான் இருக்கிறார். ஏன் மத்திய தலைவர்கள் மத்திய தலைவர்கள் டம்மிகள் ஒன்றும் இல்ல. இன்றைக்கு கேவி தவராஜா இவருக்கு முன்னால ஜனாதிபதி சட்டத்தனியார் பதவியேற்ற ஒரு ஆள், எவ்வளவு வாக்கு வங்கிய பிறகுலாம் போயிட்டார். இந்த தோல்வி விட்டுட்டார். இல்ல, அவர் ஏன் வாக்கு எங்களை தொற்றவர் சொன்னா, அவர் தன்னை முன்னிலைப்படுத்தி செயல்படல. இந்த கட்சிக்கு பின்பலமா தான் இருந்திருக்காரு. இப்ப இதே மாதிரி முன்னுக்கு வந்து செயல்பட்டு இருந்தா இந்த தவராஜா அண்ணன் எத்தனை பேர் வெளியில் எடுத்துட்டு இருக்கா தெரியுமா? சுமந்திரன் எத்தனை பேர் வெளியே எடுத்துட்டு இருக்கு? அதாவது பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராக
எதிராக வாதாடினவர்கள் சுமந்திரனையும் பல பேர் சொல்றாரு. இப்போ விடுதலை புலிகளுடைய கனடா சுவிஸுக்கு பொறுப்பாக இருந்த நடராஜா முரளிதரன் சுமந்திரனை மிக தீவிரமாக ஆதரித்திருந்தார் தேர்தல் காலத்தில். அதே போல ரவிகரனோட நேற்று நான் நடத்தின நேர்காணலையும் இந்த காணி பிரச்சனைகள் தொடர்பான வழக்குகள்ல கேப்பாப்புலவு முகாமை அகற்றுவது தொடர்பான வழக்குல சுமந்திரன் 13 தடவை வன்னிக்கு வந்து போயிருக்கிறாருன்னு சொல்றாங்க. உண்மையிலேயே இந்த பிரச்சாரம் சுமந்திரனுக்கு எதிரான பிரச்சாரம் வலிந்து மேற்கொள்ளப்படுதா என்றதை நீங்கள் தான் சொல்லணும். என்றால் இந்த பிரச்சாரம் கூடுதலாக இருக்குது இருக்கிறதாக தெரியல. அதைத்தான் பாலன் நான் சொல்றேன். என்னன்னு சொன்னா இவர் வந்து தன்னுடைய செயல்பாடுகளை மக்கள் மயப்படுத்தணும், நல்லதே மக்கள் மயப்படுத்தணும், கெட்டதை மக்கள் பயப்படுத்தணும். இன்றைக்கு ஒரு கையீட்டு விகார சூடு பிடிச்சிருக்க டைம்ல போய் ஒருத்தர் ஸ்டெப் டவுன் பண்ணி இன்னொருத்தர் பதவி ஏற்கிறான்னு சொன்னா யாரப்ப அந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்தது? இன்றைக்கு சத்தியலிங்கம், டாக்டர் சத்தியலிங்கம் வடமான சபையில களவெடுத்தன்னு சொல்லி நீதிமன்றத்தால் தீர்ப்பு வழங்கப்பட்ட ஒருத்தர். வடமான சபையில இருந்த 4 அமைச்சர்களுமே களவெடுத்தவர்கள். போக்குவரத்து அமைச்சர் டெனிஸ் இவர். அப்ப மற்றது எலெக்ஷன்ல தோற்றால் இவர் அப்படி தேசிய பட்டியல போவார். அதுமாக எங்கட மாமனிதர் ரவிராஜோட வாய்ப்பு கொடுத்துக்கலாம் தானே, ரவிராஜுக்கு கொடுத்துக்கலாம் தானே, ரவிராஜோட வாய்ப்பு இருக்கு. அதுவும் இல்லாட்டிக்கு அவர் பசுமை, அவருக்கு என்ன பேர் ஐங்கர நேஷன், அவரு கொடுத்துருக்கலாம். இல்ல தவராஜா கொடுத்துருக்கலாம். இன்னைக்கு கொழும்புல கட்சியை எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை கட்டி வளர்த்து தெரியுமா கட்சியை தமிழ் தேசிய கூட்டம். ஆனா வெளியில இறங்கின கொலை. நீங்கள் ஒரு ஐக்கிய தேசிய கட்சியின் பாரம்பரியத்துல வந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இப்ப வந்து நீங்கள் ஏன் தமிழரசு கட்சி சம்பந்தமாக அலட்டிக் கொள்கின்றீர்கள்? ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். ஒரு விஷயம், 2013ஆம் ஆண்டு நான் பிரதம வேட்பாளர் வடமாகாண சபை தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் எங்க கிளிநொச்சி மாவட்டத்துல. இதுவரைக்கும் இந்த கட்சி கூட தெரியாது. நான் உண்மையை சொல்றேன். எனக்கு வாக்கு சேகரிச்சது வந்து என்ன கிளாஸ்மேட் காரணப்படியன் ஐங்கரன் சொல்லி. அவர் வந்து 2 கண்ணும் ஆளுக்கு இல்லை என்ற அந்த போம் என்ன சொல்றது ரசாயன குண்டுவெடிப்புல கண் போயிட்டது. ஆனா அவனுக்கு ஊரெல்லாம் தெரியும், அந்த ஏரியா ஃபுல்லா வந்தா சேர்த்தார். மிஸ்டர் அனிலும் ரவி கருணாநாயக்கம் அந்த கிளிநொச்சிக்கு மீட்டிங்கு நான் சொன்னேன், அவரு கை கொடுங்க, அவரு கை கொடுங்க, அவர் தான் இந்த இதுக்கு எங்களுக்கு பக் போனா நிக்கிறாரு இந்த பிரச்சனை இல்லையாண்டிச்சு. நான் லிசன் ப்ளீஸ் கேன் யூ ரெஸ்பெக்ட் ஹிம் வை யூ ஆர் டிஸ்கிரிமினேட். கை கொடுக்க மறந்தார்கள். என்ன பார்க்க கொஞ்சம் அரியணமா இருக்குது தானே. அப்ப நீங்க என்னது பாத்தீங்க? வெளி அமைப்பை தான் பாக்குறீங்க. அவன் டேலண்ட், அவன் அறிமுகங்கள் ஒருத்தர் நீங்க கவனிக்கல. இரவு வந்தேன் சீரியஸா நான் சொல்ல உண்மையை சொல்றேன். என்னோட 2 முழுக்க 10 பேரும் டைகர்ஸ் பிடிங்க தான் சக வேட்பாளர் எல்லாரும் பிடிச்சா மன்னிச்சு கொடுங்க. நாங்க எங்கட ஓட்ஸை இன்னொருத்தருக்கு வாங்கி கொடுக்க கூடாது. அடிங்க நோட்டீஸ், எங்களுக்கு ஓட் பண்ணாதீங்க, தயவு செய்து வீட்டுக்கு வாக்களிங்க. எல்லாரும் கூட ஒட்டி விட்டாச்சுங்க. எத்தனையாம் ஆண்டு தேர்தல் இது? 2013ஆம் ஆண்டு 13. சின்ன சின்ன துண்டெல்லாம் அடிச்சு ப்ளீஸ் ஓட் டிஎன்ஏ. அதுக்கு பிறகு நீங்க கட்சியில இருந்து விலத்திட்டீங்க? நான் விலத்திட்டேன். அண்ணன் எந்த முதுகுல எந்த நெல்லு மூட்டையை நான் இன்னொருத்தர் கொடுக்கல. நல்ல சதவீதம் யூ ஹேவ் டு ரெஸ்பெக்ட். உனக்கு வாட்ஸ் வேணும், ஆனா ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். அப்படி ஒரு அரசியல் எங்களுக்கு தேவையில்லை. நான் அதுக்கு நான் வளரையில எல்லா படியும் ஒத்துக்கொண்டாங்க. எல்லாம் 20 அடிச்சு எல்லாரும் கொடுத்தாச்சு. அடுத்த நாள் நான் டிக்கெட் போட்டு அங்கே வந்துட்டேன். நான் சொன்னேன் ரவி கருணாநாயக்க, யூ டன் தி பிகர் மிஸ்டேக். ஓகே, ஐ கிரியேட்டட் such a bigger vote bank in this area, but you done the big mistake. கிட்டத்தட்ட 200-250 பேர் நிக்கிறோம் டேங்க் ஹோட்டல்ல. நீ ஒரு ஆளுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணாம போறான்னு சொன்னா what do you mean? இந்த உன்னை யார் ரெஸ்பெக்ட் பண்றாங்க சொல்லு. இன்னைக்கு யார் ரவி கருணாநாயக்க ரெஸ்பெக்ட் பண்ணீங்க? ஒருத்தரும் இல்லையே. ரணில் எங்க நிக்குது? இப்ப உங்களுடைய அந்த நண்பர் இருக்கின்றாரா? ஐயா இருக்கிறான் பாவம். என்ன தும்புக்கடிகள் செய்திருக்கான் பாவம். ஐங்கரன் கிளர்ச்சியில இருக்கான்பா. அவர் ஏதாவது அரசியல் கட்சியில இருக்கிறாரா? இப்ப இல்ல, அவன் ஒதுங்கிட்டான் பாவம். அதுக்கு பிறகு நீங்கள் ஐக்கிய தேசிய கட்சியில இருந்து நான் போயிருக்கேன். ஐயோ நான் போய் வஜ்ரகுணவத்னாய சுவாமி நான் எல்லாரும் ஒர்க் பண்ணிக்கிறேன். என்ன உங்களுடைய மைத்துனியுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன? ஐக்கிய தேசிய கட்சியில தொடர்ந்து பயணிக்கிறாரா? இந்த உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடுகின்றாரா? எனக்கு உண்மையா எனக்கு நான் போய் சொல்லக்கூடாதுன்னு வெளிப்படையா சொல்றேன். எங்களுக்கு அவ்வளவு அவளோட கம்யூனிகேஷன் குறைவு இருந்தாலும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் விட்டு கொடுக்க சொல்லித்தான் நாங்க ப்ரோஸ் பண்றோம். எங்களுக்கு எங்களோட தமிழ் தேசியம் முக்கியம். நீங்கள் ஐக்கிய தேசிய கட்சியை விட்டு நீங்கள் முற்றுமுழுதாக ஒரு தமிழ் தேசிய எங்களை நம்பி தன் குடும்பத்தை பழி கொடுத்த தேசிய தலைவர், அது நீங்க என்னதான் கால் பண்ணிச்சிருந்தாலும் நீங்க ஒத்துக்கொள்ளணும். யாருக்கும் பெரிய மாற்று அவருடைய அரசியல் முடிவுகள் தொடர்பாக பலருக்கும் பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் தன்னுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையும் இந்த போராட்டத்துக்கு இழந்தது தொடர்பில் எப்பவுமே அவர்ல ஒரு மரியாதை ஒன்று இருக்கின்றது. மரியாதை இருக்கு. அந்த மரியாதை நாங்க செலுத்தாட்டிக்கு நாங்க மனசனா இல்ல. அந்த இடத்துலதான் நாங்க குடும்பத்தையுமே உண்மையிலே அவர் தப்பி சென்றிருக்கணும் என்று சொன்னால் அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்தது. எத்தனையோ 1000 பேர் தப்பி வந்திருக்கிறார்கள். அவருக்கும் அது செய்திருக்க முடியும். குறைந்தபட்சம் தன்னுடைய குடும்பத்தையாவது காப்பாற்றி இருக்கலாம். அப்படி இருந்து அந்த சலுகைகள் எதனையுமே அனுபவிக்காமல் தன்னுடைய உயிரை மாத்தது, தன்னுடைய குடும்பத்தினுடைய உயிரை மாத்த
வாய்த்தார் என்றதுல தமிழ் மக்கள் எப்பொழுதுமே நன்றி கடன் உள்ளவர்களாகத்தான் இருக்கிறார்கள். கண்டிப்பா உண்மையா மனசார சொல்றேன், உண்மையில இஸ் எ காட். அது 1000 விமர்சனம் இருக்கு, இல்லன்னு நான் சொல்லல. இன்னொரு சிக்கலம் இருக்கு என்றால் அவரை வச்சு கொண்டுதானே இன்றைக்கு இந்த அரசியல் வியாபாரம் நடத்தப்படுகிறது. தமிழ் தேசியம் பற்றி பேசுகின்றவர்கள் எல்லாருமே பிரபாகரனையும் விடுதலை புலிகளையும் வைத்துக் கொண்டு தமிழ் மக்களுடைய நலனுக்கு விரோதமாகத்தானே செயற்படுகிறார்கள். அதைக்கிற யாரையாவது ஒரு முற்போக்கானவர்களா காண முடியல. ஏன் செயல்பட முடியும் தெரியுமா? அப்படி ஆக்கப்பட்டிருக்கார்கள். இன்றைக்கு பாருங்க, விடுதலை புலி இருந்த காலத்துல 2009 2010 வரைக்கும் துப்பாக்கியோட இடையிடையே வெடிச்சாலும் ஒரு பயம் இருந்தது. ட்ரக்ஸோ சமூக சீரழிவுகளோ எதுவும் இல்ல. ஆனா எப்ப இது வந்தது? 2010 கடைசியில வந்தது. பாத்தீங்கன்னா தமிழரசு கட்சியின் சில பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த கஞ்சா காத்துறவை, போதைப் பொருள் கடத்துறவை, இவை எல்லாருடைய தொடர்புகள் இருக்கு. அதுல இருந்து வார லாபங்கள்ல தான் தேர்தல் பிரச்சாரங்களே நடக்கும். விளங்கினா சரி, என்ன விளங்கினா சரி. அதான் அடுத்த நான் சொல்ல வந்தேன். இன்னைக்கு எத்தனை பெர்மிட் இன்றைக்கு மறைக்கணும்? பெர்மிட் யாருக்கிட்ட இருக்குன்னு சொல்லலாம் தானே? சுமந்திரன் அதை கேட்டது வெளியிட்டுலாம் தானே? இன்றைக்கு நல்ல அபிப்பிராயத்தை எடுத்துக்கலாமே, நல்ல அபிப்பிராயத்தை எடுத்துக்கலாம் தானே? ஒரு அர்ச்சனா ராமநாதன் ஒரு உண்மையான ஒரு டாக்டர், சாவச்சியில இருந்து விஷயத்தை வெளியே கொண்டான். அவனுக்கு உறுதுணையா இருக்கான் சுமந்திரன். எல்லா கால்புரிச்சியை விடுங்க, அவட்ட வாய் சரியில்லை, எல்லாம் ஒத்துக்கொள்றோம். ஆனா அவன் கொண்டு வந்த நோக்கத்தை நீங்க பார்க்க தரவேணும், ஐடென்டிஃபை பண்ண தரவேணும். இன்னைக்கு நீங்க இருந்து பாருங்க, உள்ளூராட்சி சபை வந்தா மீது பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் அர்ஜுனா வெளிக்கொண்டு வந்த இந்த மருத்துவ மாஃபியாக்களை அம்பலப்படுத்துறதுல அர்ஜுனான்ற பங்கு மிக முக்கியமான. இன்றைக்கு இந்த ஹோட்டல் நடந்த சம்பவத்தை நான் சொல்றேன் பின்னணியை. அவர் நெருங்கிய நண்பர் எங்கட குடும்பத்துக்கு. இந்த வெலம்புரி ஹோட்டல்ல நடந்த நெருங்கிய நண்பர் ஜெகன் பார்மசி. இப்ப நாங்க பின்பக்கத்தால யோசிக்க வேண்டி கிடக்கு. என்ன யோசிக்கணும்? யாழ் குடாநாட்டுல இருக்கிற பார்மசியில அவட்ட பார்மசி தான் கூட ஹோல்சேல் சப்ளை செய்யறது. விளங்குதா எங்க சொல்ல வர? நிறுவனத்தினுடைய ஓனர் தான் இந்த பார்மசிகளுக்கும். ஜெகன் பார்மசி, ஜெகன் பார்மசி பெரிய பார்மசி. அப்ப எங்க லிங்க் பண்றீங்க நீங்க? வெலம்புரி அர்ஜுனா மீதான தாக்குதல் முயற்சிக்கு பின்னுக்கு இந்த ஹோட்டல் நிர்வாகமும் இருக்குன்னு சொல்றீங்க? இருக்குன்னு நான் சொல்ல வரையில. ஆனா என்ன அசம்பந்த போக்கான நடவடிக்கை பாருங்க. அன்றைக்கு சிட்டி ஹார்ட்வேர் இளங்கோவன் எம்பி ஒரு சின்ன பிரச்சனை சொன்னார். அவருடன் என்ன செய்தார்? உடனே பேப்பர் கான்பரன்ஸ் கொண்டு இதான் நடந்தான்னு சொன்னாரா இல்லையா? சொன்னார் தானே? நான் அன்றைக்கு ஹோட்டல் நிர்வாகத்துல காய்ச்சி நான் பஸ்கோட உடனே பேப்பர் கான்பரன்ஸ் செய்யுங்க. சரி, அர்ச்சனா விடுங்க. ஒரு பொம்பளை பிள்ளை, ஒரு வயசு பொம்பளை பிள்ளை. இந்த பிள்ளை கூட ஹோட்டல் நம்பித்தானே சாப்பிட வந்தது. ஒருத்தர் எடி எப்படின்னு பேசினா நீங்க அதை பார்த்து கொண்டு இருக்கீங்களா? விளங்குதா? ஆனா அவர் என்ன ஃப்ரெண்டா இருந்தாப்புல நான் அவர் செய்யற அந்த ஹோட்டல் நடந்த அலையாத்த நான் கைக்காம இருக்க இல்ல. ஐ நெவர் போர்ன் ஃபார் தட். இன்றைக்கு அர்ஜுன ராமநாதன் சொன்னதான அரசாங்கம் செய்ய போகுது. யாரும் அடிக்க மாட்டாங்க. கூப்பிட்டு வச்சு பேசி நாங்க சொன்ன சில கருத்துக்களை உள்வாங்கி செய்வாங்கன்னா ஒரு நல்லிணக்கத்துக்கான அடிப்படை யாழ் தையில இருந்து வராங்க. நிச்சயமாக நான் அதை நோக்கிதான் அது நகருது என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் ஒரு அரசியல் ரீதியாக பலமான ஒரு குடும்பம், அதே நேரம் பொருளாதார ரீதியாகவும் மிக பலமான குடும்பம். கிட்டத்தட்ட 1000 கோடி சொத்துக்கள் உங்களுடைய குடும்பத்துக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படியானால் நீங்கள் ஏன் இவ்வளவு தமிழ் தேசியத்தின் மீது பெற்றுள்ள நீங்கள் ஏன் ஒரு புதிய கட்சியை அல்லது இருக்கின்ற கட்சிகளோடு இணைந்து ஒரு விஷயத்தை முன்வைக்கலாமல் இருக்கு? ஏன்னா நீங்கள் தமிழரசு கட்சியை நீங்கள் நினைக்கின்றீர்களா? தமிழரசு கட்சியை நீங்க வென்றெடுக்கலாம்? கண்டிப்பா எடுக்கலாம். இல்ல CVK சிவஞானம் அவர்கள் ஸ்ரீதரனோட காட்டுற முகத்தை தான் கஜேந்திரகுமாரோட காட்டணும். இன்றைக்கு ஒரு 10 பேரை ஜீவத்னா கேட்ட இடத்துல கொடுத்த பேர்ல CVK சிவஞானம் ஒரு ஆள். அப்படியான ஒரு பேர் உள்ள ஒரு மனுஷன் இன்றைக்கு எங்கேயோ போய் யாருக்கோ தலையாடி கொண்டிருக்குது முதுகெலும்பு இல்லாம. இன்றைக்கு மாவை சேனாதராஜா அவர்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு 2 பேர் போய் விட்டு ஆகியோன் பண்ணிக்கிறோம்னு சொல்லி. இன்றைக்கு பாருங்க, மாவை சேனாராஜாவுக்கு ஒரு அவ பேர் இருந்தாலும் கடைசி கட்டத்துல அவருக்கும் போட்டு இவருக்கும் போட் போடுன்னு சொன்னாலும், ஆனா அந்த ஒரு சட்டத்தையும் அவர் வின் பண்ணி தான் வந்திருக்கார். உங்களுடைய மற்றைய சகோதரரும் அண்மையில சில ஊடகங்களுக்கு ஊடக சந்திப்புகளை நடத்தி இருக்கிறார். அவரும் பல்வேறு கருத்துக்களை வச்சுக்கிறார். இந்த தேர்தலை ஒட்டியும் அவர் வழங்கின கருத்துக்கள் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் ஏதாவது ஒரு கட்சியில போய் நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டும் அல்லது நீங்கள் ஒரு கட்சியை உருவாக்கணும். ஆனா இது ரெண்டும் இல்லாமல் நீங்கள் தமிழரசு கட்சியை வென்றெடுக்கலாம் என்று எப்படி நினைக்கிறீங்களா? அது எவ்வளவு தூரம் இல்ல என்னன்னு சொன்னா, அது அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு கட்சி, எங்கெண்ட அறிவு கெட்டிய வகையில் அடையாளப்படுத்தப்பட்ட கட்சி. அது நாங்க வளர்த்தெடுக்கிறதான் அவருக்கு செய்யக்கூடிய நாங்க நன்றி கடன். இன்னும் ஒரு கட்சி உருவாக்கியோ இதை புதுசா குழப்பத்தை உருவாக்காம இளைய ஆக்களை நாங்க கொன்றோம் உள்ளுக்கு தெளிவடைஞ்ச அரசியல் பாதையில. பாருங்க, புலம்பெயர் தமிழர்ல நாங்க எவ்வளவு வளர்ச்சியை குறைஞ்சிருக்கோம் தெரியுமா தமிழ் தேசிய போராட்டத்தை கட்டி. ஏன் அதை நாங்க
அங்க களத்துல கொண்டு வர முடியாது. எல்லாத்தையும் ஒன்று இன்றைக்கு 2000 ஆண்டு எப்ப ரணில் வந்து ஒரு நயவஞ்சகமான ஒரு ஒப்பந்தத்தை போட்டாரோ அன்றைக்கே விடுதலை புலிகள் தன் அடுத்த பிளாட்ஃபார்ம் உருவாக்கிட்டாங்க. சிங்கள தலைமைன்றது வந்து நம்பிக்கையினமான ஒரு தலைமைன்றதை விடுதலை புலிகள் ஒரு ஒரு இதா வச்சிருக்காங்க. அகராதி மாதிரி பேசுவோம் விளங்குது. இன்றைக்கு கை கொடுத்த இன்றைக்கு பீரிஸ் என்ன செஞ்சவன் ஒரு கை கொடுத்து சாப்பிட்ட ஒரே டேபிள்ல இருந்து சாப்பிட்டவன சுட சொல்லி ஓட போடுவாங்க. நடேசன் எங்க தாய்லாந்துல ஒரே மேஸ்ல இருந்து சாப்பிட்டவன் கை கொடுத்தவன் ஒரு வார்த்தை சொல்லிக்கலாம் தானே, எவ்வளவு பேரை காப்பாத்திக்கலாம். சரணடைந்த போராளி காப்பாத்திக்கலாம் தானே. பீரிஸ் வந்து எதிர்த்தரப்பை சார்ந்தவர் எதிரி. ஆனால் எங்களுடைய தமிழ் தேசிய தலைவராக சம்பந்தனிடம் பசில் ராஜபக்ஷ கேட்ட பொழுது சம்பந்தன் சொல்லி இருக்கிறார் தானே அவர்கள் எல்லாரையும் மண்ணில எருமையிலும் புலிகளும் சாறு பெரிய யாரும் கவலைப்பட மாட்டாங்க. ஆனா கடைசி அவருக்கு பிரேதம் தூக்கில யார் போனது? நாட்டாம தான் போனோம் அரக்காட்சியில போட்டு. இது வாழ்நாள் உதாரணம் கௌரவ சுமந்திரனுக்கு. இப்ப கூட அவளுக்கு நோ லேட் கட்சியை சீரமைச்சு மறுசீரமைப்பு செய்து எல்லாரையும் உள்வாங்கி பிரேமச்சந்திரன் அவருக்கு எல்லா தார்மீக உரிமையும் இருக்கு. டாக்டர் சிவானந்தா எல்லா தார்மீக உரிமையும் இருக்கு. நீங்க 1000 சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. அதுல நான் முரண்படையில போராட்டத்தில் இருந்தவன் ஒரு நாள் தூக்கத்தை உங்களுக்காக பல ரோட்ல படுத்திருந்தோம். அதுல ஒரு முக்கியமான உண்மையும் இருக்கு. அதை நாங்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும். விடுதலை அமைப்புகள்ல பல்வேறு தவறுகள் இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய இளமை காலத்துல நன்றியோட இருக்கிறார்கள். தங்களை அழிக்க தங்களை உயிரையும் கொடுக்க முற்பட்டிருக்கிறார்கள். கருத்து முரண்பாடு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. அவட்ட அரசியல் பாதை வருதல் அது. ஆனா அவட்ட அர்ப்பணிப்புகளை நீங்க மரியாதையா கவனமா பாருங்க. ஆனா தமிழரசு கட்சிக்குள்ள அந்த அந்த அர்ப்பணிப்பு என்றைக்குமே இருந்ததில்லை. அவர்கள் ஒரு சந்தர்ப்பவாத அரசியல்வாதிகளாகத்தான் கௌரவ ஸ்ரீதரன் வந்து இன்றைக்கு நான் சின்ன உதாரணம் சொல்றேன். எங்களோட ஜனாதிபதி வேட்பாளரா வந்தாரு, என்ன பேரு அரியநேந்திரனுக்கும் கௌரவ ஸ்ரீதரனுக்கும் என்ன வித்தியாசம்? அவர் நேர எதிர்த்து போய் நின்றார், இவர் ஒட்டி நின்று நிற்கிறார். அவ்வளவுதான் பிரச்சனை. ஆனா 2 பேருக்கும் எதிர்ப்பு இருக்குது சுமந்திரன் மேல. இவர் ஒட்டி கொண்டு போறார். அவருக்கு ஒரு பேக்கப் ஒன்றும் இல்ல. அவர்கிட்ட குடும்பி ஏட்ட கையிலும் இல்ல அரியநேந்திரனுக்கு. ஆனா ஸ்ரீதரன் குடும்பி கையில இருக்குது. 4 பார் பர்மிட் இருக்கு. இப்ப விக்னேஸ்வரன், இப்ப நீங்கள் ஒரு மிக முக்கியமான அரசியல் ஆளுமை உள்ள குடும்பத்திலிருந்து வந்திருக்கீங்க. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், ஸ்ரீதரன், செல்வம் அடைக்கலநாதன், கிட்டத்தட்ட இவர்கள் 3 பேருமே ஒரு அரசியல் நிலைப்பாட்டுல உள்ள ஆட்கள் தான். இப்ப சுமந்திரனுக்கு சுமந்திரனே முடியாது என்று சொன்னால் அல்லது தமிழரசு கட்சி உங்களோட வழிக்கு வரையில் எழுதினார். இந்த 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு புள்ளியில இணைந்து ஏன் ஒரு அரசியலை முன்னெடுக்க கூடாது? இல்ல, அது இருந்து இப்ப ஒரு சக்சஸா காட்டியிருக்காங்க. இப்ப நடந்த பாராளுமன்ற தேர்தல்ல செல்வம் அடைக்கலநாதன் சேர்ந்தான ஒரு கட்சி அந்த புதிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு சொல்லி கொண்டு அதுல இருந்து வந்தது தனியார் செல்வம் மட்டும்தானே. சரி, பரவாயில்ல, ஒரு வெற்றி வந்திருக்கானே, ஒரு வெற்றி வந்திருக்கு தானே. அது நாளைக்கு 10 வெற்றி. இந்த 3 பேரும் இணைந்து செயற்படக்கூடாது. அவ வந்து இளங்குமரன், டாக்டர் பவானந்த ராஜா, அர்ச்சனா ராமன் மாதிரி வெளியில வரணும். மக்களோட மக்களா வாங்க. இவெல்லாம் தான் நீங்க ஏசியில இருந்துட்டீங்க. மக்கள்கிட்ட வாங்க. அன்னைக்கு பாருங்க, காத்து புயல் அடிக்குது, அமைச்சர் சந்திரசேகர் டீ குடிச்சு நிக்கிறார் அவையோட போய் நின்று. இதைத்தான் மக்கள் எதிர்பார்க்க. உங்களுக்கு என்ன தெரியுது? இப்ப தமிழ் தேசியம் வந்து சபை பண்ணுமா? இந்த தேசிய கண்டிப்பா சபை பண்ணுவாங்க. என்னன்னா, நாங்க எல்லா இடத்துலயும் வந்து தமிழ் தேசிய கட்சியை விஜயிச்சிட்டோம். இந்தியா ரோல இருந்து, இந்தியன் அரசியல் வட்டாரத்துல இருந்து, தமிழ் இங்க ஃபாரின் லண்டன், யூகே, ஆஸ்திரேலியா, கனடா எல்லா இடத்துலயும் வந்து டிஎன் என்ற பேர் எல்லா இடத்துலயும் வந்துட்டு இன்னொரு ஆளை போய் நாங்க தேர்தல்களை எல்லாரும் வயசு போயிருமே. அதுல 15 லட்சம் 6 லட்சம் ஓட்ஸ் வந்து 3 லட்சமா போயிருமே. அடுத்த பாராளுமன்ற தேர்தல்னு ஒரு முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர் வரப்போறாரு யாழ்ப்பாணத்துல. நீங்க விரும்ப வரப்பத்தான் போறாரு. ஒரு முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர் வரப்போறாரு. அது நாளைக்கு மஹிந்த ராஜபக்ச கட்சினா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா 30ஆம் ஆண்டு நாமல் ராஜபக்ச ஜனாதிபதி தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. அதுக்கான காய்நகரத்தை எல்லாம் நடந்து இருக்கு. அமெரிக்கன் தூதுவர் ஜூலி சாங் வந்து யுஎஸ்ஐ நிப்பாட்டது சம்பந்தமாக நாமல் ராஜபக்சவோட போய் பேசுறதுக்கு போயிருக்கிறார். எந்த தேவையும் இருக்கிறதாக எனக்கு விளங்கல. மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒருவர் ஒரு தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினரை ஒரு அமெரிக்கன் புது குடுக்குறான்னு சொன்னா அப்ப இன்னொரு குழப்பத்தை கொண்டு வரீங்க. அது எங்க இடம் விடுறீங்க? உங்களோட முதுகெலும்பு இல்ல. அமெரிக்கன் விசா வேணும், அது வேணும்னு சொல்லி முதுகெலும்பு இல்லாம இருக்கிறீங்க. உங்களுக்கு இல்லைன்னு சொன்னா ஒதுங்கி போனா புது ஆக்கள் வைக்கணும். முதுகெலும்போட இருக்காங்க. அர்ச்சனா ராமநாதன் மாதிரி ஆக்கள் முதுகெலும்போட இருக்காங்க. அர்ச்சனா ராமநாதன் கூட தமிழ் தேசியம் மிக கடுமையாக எதிர்க்கு.
அர்ஜுனா எதிர்க்கையில ராமநாதன் அவர் என்ன தமிழ் சொல்றாங்க தேசியவாதிகளை சொல்றேன். இல்ல எதிர்க்கையில நீங்க மெட்ட பக்கம் பாருங்க, பக்குவப்படுத்துறாங்க. விமர்சனங்களை முன் வச்சு நேர முகத்துக்கு நேரம் சொல்லி இப்படி சொல்லாதீங்க, தங்கம்னு சொல்லாதீங்க. மெட்ட பிரைவேட்டா கதைக்கும் போது கொஞ்சம் வார்த்தையில என்ன பப்ளிக் ஃபிகர் வார்த்தையில பார்த்து செய்யுங்க, நாசுக்கா கதைங்க. சுஹாஸ் அர்ஜுனாவை பற்றி வைக்கிற விமர்சனம், கஜேந்திரகுமார் வைக்கிற விமர்சனம் ஒன்றும் அவ்வளவு ஆரோக்கியமாக படையலையே. ஐயா நான் சொல்றேன் கேளுங்க, குமார் பொன்னம்பலம் ஐயாட சேவை வேற லெவல். அங்க போய் கஜேந்திரகுமார் பண்ண சேர்க்காதீங்க, நான் அங்கேயே ஒத்து வர மாட்டேன். சுஹாஸ்ன்றது பல ரெக்கார்ட் இருக்கு. நீ கொலைய இப்படி செஞ்சுட்டு வந்தா நான் உன்னை காப்பாத்துன்னு சொன்னால் நான் என்ன சொல்ல வரேன், இதே சுஹாஸ் 2012 ஆண்டு அத்திவாரம் படையில எங்க இருந்தது? யாழ்ப்பாணம் இருந்தது, இதை துடிப்படையில இருந்தது. ஒரு கேஸ் போட்டுல தானே அடிப்படை மனித உரிமைன்னு சொல்லி போடையிலேயே. அதுல திடீர்னு உங்களுக்கு அக்கறை வருது. இன்றைக்கு வேற பத்தி என்ன சொல்றாங்க, தன்னை யாரும் சந்திக்கல. நீங்க கொடி பிடிக்கிறீங்க ரோட்ல என்னைய சந்திச்சுட்டு காய்க்கிறது. எல்லாரும் மனுஷன் தானே. நயனாதி விகாராதிபதி எங்களுக்கு சார்பா கதைக்கலாம்னு சொன்னா என்ன உள்ளுக்கு இருக்க விகாராதிபதியை நீங்க போய் சந்திக்கல? அது ஒரு முக்கியமான புள்ளி. இது என்னென்றால் விகாரை அமைக்கப்படும் பொழுதே நயனாதேவி விகாராதிபதி இதுக்கு எதிராக கிளம்பி இருக்கிறார். அவர்கள் யாரும் அந்த நேரத்துல பயன்படுத்தல. அதான் நடந்த உண்மை. எவ்வளவு பிரச்சனை தவிர்த்து நீங்கள் காணிக்குள்ள கட்டாதீங்க சொல்லிக்குள்ள ஏன் தமிழ் அரசியல்வாதிகள் இதனை பயன்படுத்துகிறது ஒரு பெரிய கேள்வி. மர்மம் என்ன? கேள்வியில மர்மம். ஒரு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் அங்க சப்மிட் பண்ணியிருந்தா எங்கேயாவது நீங்க பதிஞ்சிருந்தா போலீஸ்ல பலாலி போலீஸ் கேகேஎஸ் போலீஸ்ல சட்டவிரோதமா இந்த காணி கட்டப்படுது என்ட்ரியை போட்டு இருந்தா சொல்லிக்கலாம் தானே கோர்ட்டுக்கு. 64 ஆர்டர் எடுத்துக்கலாம் தானே. குருந்தூர் மேலைக்கு எதிரான போராட்டத்துல அவர்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு குருந்தூர் மேலைக்கு எதிராக நீதிமன்ற தீர்ப்பு எடுத்திருந்தவங்க இருக்கலைங்க. இந்த யதார்த்தத்தை தானே காணி உரிமையால ஒரு பக்கம் காணி உரிமையால கேட்கறாங்க. இப்ப கத்துறீங்க, கொடி பிடிக்கிறீங்க, அந்த பிக்கோட போய் காய்ச்சிக்கலாம் தானே. சரி நடந்து போச்சப்ப பிள்ளை பிறந்துட்டு கொலை பண்ண போறீங்க பிள்ளைய ஆச்சரியம் செய்யணும் இல்ல தத்து கொடுக்கணும். இதை விட்டு ஒரு பிள்ளை கொலை பண்ணுவீங்கன்னு சொல்லுவீங்களா? சுமந்திரன் வந்தையா என்னன்னு சொன்னா, இப்ப பொதுமக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அடையாளப்படுத்தக்கூடிய மக்கள் ஒரு சுய கருத்து கணிப்பை வெளிப்படுத்தி ஆக வேணும். எங்களுக்குள் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புல என்னென்ன மாற்றங்கள் நாங்க கொண்டு வர வேணும். இது மக்கள கட்டுப்பாட்டுல வர வேணும். ஏன்னா நீங்க எங்களுக்கு தானே கட்சி. உங்களோட 146 பேருக்கு இல்லையா கட்சி? தமிழ் மக்களுக்கு தான் நடந்த தேர்தல் மக்களுடைய வாக்களிப்பு தானே. அதை நீங்க உங்களோட வீட்டுக்குள்ள மாறுறது என்ன? உங்களோட வீட்டுக்குள்ள நீங்க எப்படி மாறுவீங்க? எவ்வளவு பேர் ரத்தம் செஞ்சு விளைச்ச கட்சி தெரியுமா? நீங்களே சொல்றீங்க கள்ள ஓட்டு போட்டு 21 ஓட்ஸ் வந்தான்னு. யாரு என்னன்னு போட்டவங்க? மக்கள் தானே போட்டவங்க. அந்த சுகபோகத்தை யார் மக்கள் அனுபவிச்சது? நீங்க தானே அனுபவிச்சீங்க. அந்த ஓட் போட்ட மக்கள் தான் முள்ளிவாய்க்கால்ல சேர்த்தது. அவங்களுக்கு நீங்க என்ன செய்தீங்க? கட்சி தொடர்பான ஒரு ரெஃபரண்டத்தை நீங்கள் எப்படி நடத்த பாக்குறீங்க? இதுக்கு ஒரு சட்டபூர்வமான தேவை அங்க இல்ல. நாங்க ஒரு வெப் தளத்தை உருவாக்கி முதல்ல எல்லா மக்களுக்கும் என்னத்தை நாங்க சொல்ல வாரோம்ன்றதை தெளிவா சொல்லணும். ஏன்னா இதை மேனிப்புலேட் பண்ணுவாங்க. புலி ஆதரவாளர், புலம்பெயர் தமிழர்கள் என்றெல்லாம் மேனிப்புலேட் பண்ண பார்ப்பாங்க. நேர சொல்லணும், எங்களுக்கு தேவை எங்கண்ட தேசிய தலைவர், மதிப்புக்குரிய தேசிய தலைவர் அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு அடையாளம் சர்வதேச ரீதியில அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. நாட்டுகள் அடையாளப்படுத்தல, சர்வதேச ரீதியில வீட்டுக்கு போகணும்னு சொல்லி அடையாளப்படுத்திருக்கு. அந்த அடையாளத்தை காப்பாற்றுறதுக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நடைமுறை சாத்தியமான மாற்றங்களை கொண்டு வரதுக்கும் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. அதுல நீங்க என்னென்ன மாற்றம் எதிர்பார்க்கறீங்க அதை சொல்லுங்க. அதை நாங்க விளம்பரப்படுத்தி ஆகணும். அதுல உயிர் போன அதை வச்சுக்கொண்டு நீங்க நினைக்கிறீங்களா சுமந்திரனை அவருடைய பொறுப்புல இருந்து வெளியில எடுக்கலாம்? வெளியில எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அவரை எங்கண்ட அஜெண்டாக்கு கொண்டு வரணும். எங்கட அஜெண்டா கொண்டு வரணும். கண்டிப்பா சாத்தியப்படும். 100 பேர் உங்களை பிள்ளைன்னு சொல்லி நீங்க திருந்தாட்டி நீங்க மனசன் இல்லையா? உங்களோட படிப்பு கேள்விக்குறி. நடந்தது கடந்த தேர்தல்ல சுமந்திரன் தவறு சொல்லித்தானே மக்கள் வாக்களிக்க. சுமந்திரன் இன்றைக்கும் இருக்கிறார் கட்சியை கட்டுப்படுத்த. அதுதான் குடும்பிய கையில் இருக்கல அவன் இருப்பான். சரி அவர் இருப்பார். இன்றைக்கு பிரிட்டன் அம்பாசிடர் போய் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க சொல்ற வாதம் சரி. சுமந்திரன் மீதான சுமந்திரன் அந்த கட்சியை எப்படி வச்சிருக்கிறார். இப்ப இருக்கிற இந்த மெக்கானிசத்துக்கால நீங்கள் சொல்ற இந்த ரெஃபரண்டத்துக்கால கூட அவரை வெளியேற்ற முடியும் என்று நான் நம்புகிறேன். அன்றைக்கு ஒரு முடிவு வரும். இந்த மக்களோட பெரும்பான்மை முடிவு சரி. ஒரு 2 லட்சம் பேருக்கு நாங்க கருத்து கணிப்பெடுப்போமே, அல்லது 1,50,000 பேர் எதிர்த்து சொன்னா கூட கருத்தை இந்த சார்பா சொல்லி 50,000 எதிர்த்து சொன்னாலும் அந்த 1,50,000 பேர் என்ன செய்தியை சொல்ல வரீங்க? நீ எனக்கு தேவையில்லை, நீ ஏற்பட்ட கொம்ப நேரம் தான் எனக்கு தேவையில்லை. இந்திய ஆர்மி நாட்டை விட்டு வெளியே போய்க்குள்ள விடுதலை புலி அமைப்பு 200 பேர் தான் இருந்தவங்க. அந்த பட பலந்தான ஒரு ஆணவ ராணுவ முகாமை இல்லாம செய்தது. என்ன சொல்றது, தொண்டைக்குள் முள்ளண்ட சொல்லுவாங்க. அந்த யுத்தத்தை இந்த பிரெஞ்சு போரோட போரிட்டவங்க ஒப்பிட்டவங்க.
முல்லைத்தீவு கேம்ப் இல்லாம போனது, ஒரு ஜெயசுக்ரு, யாழ்தேவி, நம்பிக்கை தான் என்ன, டைம் எடுக்கும் என்ன. ஆனா எதிர்கால சந்ததி இங்க வளமா இருக்கு. இந்த ஜெர்மன்ல போய் பாருங்க, லண்டன்ல இருக்கிற பிள்ளை வணக்கம் சொல்ல பின்னாலும் ஜெர்மன்ல இருக்க வாங்கோ அங்கிள் மாமா எப்படி இருக்கீங்க வணக்கம் சொல்லுது. நிச்சயமா அங்க உருவாக்கப்பட்டிருக்காங்க. இப்ப நான் ஒரு பர்சனலான சிக்கலான கேள்வி வந்து உங்கள்கிட்ட கேட்கிறேன். நீங்கள் விடுதலை புலிகள் மீது மிக பற்றையும் விடுதலை புலிகளுடைய தலைவர் மீது விமர்சனங்களுக்கு அப்பால அந்த தலைவர் மீது மிக நல்ல மதிப்பும் வச்சுக்கிறீங்க. அதே போல டக்ளஸ் தேவானந்தாவையும் உங்களுடைய தனிப்பட்ட முறையில உங்களோட உயிரை காப்பாற்றினதுல இருந்து அவர்களையும் கடைசியாக உங்களுடைய சகோதரனை படுகொலை செய்த வசந்தன் என்பவர் விடுதலை புலிகளை சேர்ந்தவர், இபிடிபியில் இணைந்து அந்த படுகொலையை செய்தார் என்று சொல்லப்படுது. அது சம்பந்தமாக நீங்கள் உங்களுடைய அபிப்பிராயம் என்ன கருத்து நிலைப்பாடு? என்ன பொறுத்தல காலமும் சந்தர்ப்ப சூழ்நிலையும் சில ஆக்களை புலசிய தோன்றிட்டது. அது அந்த டைம்ல அவங்களுக்கு நிர்பந்திக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனா அதுல கூட்டு சேர்ந்த ஒரு களவாணி தான் விண்ணன், இந்த கடைசியா விண்ணன். சரியா? அவரும் உங்களோட சகோதரர் ஒரே மொழியில பேசுற மாதிரி தானே எனக்கு பட்டது, அப்படி இல்லையா? எல்லாம் ஒன்றுதான். ஆனா அவர் இறுதி நேரத்துல ஒரு எண்ணத்துக்கும் ஆசைப்பட்டு வெளியே போனவர். அன்னையோட இருக்கும் வரைக்கும் அவருக்கு எந்த பிரச்சனையும் தெரியல. இப்ப சாவச்சேரியில சிவா ட்ரேடிங் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு நாங்க நேரைய சொல்லியிருக்கோம், அந்த எனக்கு முன்னால ஆக்கள் சொல்லியிருக்கோம், உம்மோட வீட்டுல சாமி படம் வைக்காம மகேஸ்வரன படத்தை வச்சு கும்பிடுண்டு. உங்களுக்கு தெரியணும் இப்படியான வளர்ச்சியை அண்ணன் வளர்ச்சி கொடுத்துண்டு. விண்ணன் அண்ணன் இல்லையா விண்ணன் இல்ல, விண்ணன் மாறி சொல்லுது. அண்ணன் இல்லையா விண்ணன் இல்ல. அண்ணனுடைய கொலைக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கின்றது. 100%. நயனாதேவி நாகபூசணி அம்மன் கோயில் கும்பாபிஷேகம் அன்றைக்கு முன்ன அந்த மண்ணு மைண்டர் பிரதான குருக்கள் கும்பம் போய்க்குள்ள எந்த கையை பிடிச்சு இழுத்துட்டு போறாரு. அவரு விளங்குதா? இன்றைக்கு விண்ணன் நிலைமை பாருங்க. டக்ளஸுக்கு ஏதோ ஒரு காலத்தின் ஒரு நன்றி உணர்வு இருக்குன்னு போற இடத்துல எங்களுக்காக ரோட்ல படுத்திருந்த ஒரு ஆள். விண்ணன் தனக்கு சம்பாத்தியதாக வீட்டுல ரோட்ல படுத்திருந்தார். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு. நீங்க உங்களோட தேவைக்கு வர்த்தக ரீதியா தேவைக்கு அண்ணன் கப்பலை உடைக்கணும்னு சொல்லி அவரோட போய் சேர்ந்தீங்க. அப்ப அவருக்கு ஒரு அஜெண்டா கொடுக்கப்பட்டிருந்தது கவர்மெண்டால. இந்த அஜெண்டா அதுக்கு உண்மையான உற்ற நண்பனா இருந்த ஒரு பாயில பார்த்திருப்பாங்க அன்னை விண்ணன். நானே இத்தனை விண்ணோட சண்டை பிடிச்சிக்க நான் அன்னையோட காய்க்கணும் டைம் விட்டு போட்டு 30 செகண்ட்ல இல்ல. அன்றைக்கு என்ன எங்கிட்ட சவரவன் துவாரன் கடைசி தம்பி அவன் ஃபுல்லா நிப்பான். அண்ணா இங்கேயா நிக்கிறான்னு சொன்னா துவாரன் அந்த ஏரியால ஃபுல்லா ரவுண்ட் பண்ணு. பரமேஸ்வரன் இன்னொரு ரவுண்ட் பண்ணு, அடுத்த ரவுண்டர்ல நிக்கும். அன்றைக்கு மனத்தடி லைன்ல நடந்த துப்பாக்கி சுத்தாம துவாரன் தான் அன்றைக்கு நின்றது. இந்த இடத்துக்கு போகாத டார்கெட் பண்ணிக்காங்க. அது பரமேஸ்வரன் மெரைன் டிரைவ்ல கிளைமர் வச்சு பரமேஸ்வரன் போகாத அந்த ரோட்டுக்கு. ஆனா எங்களுக்குள்ள உருவாக்கப்பட்ட சில என்ன சொல்றது ஒரு செயற்கையான ஒரு எதிர்ப்பு முறையை கொண்டுதான் இந்த பிரச்சனை நடந்தது. நாங்க நிக்கீங்கன்னா ஒரு அன்னைக்கு எந்த பிரச்சனையும் வரையில. அதான் இந்த பெண் புத்தி புண்புத்தி என்ன பின்புத்தின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா அன்னைக்கு அன்னைக்கு காலைல ஆள் இங்க வேற ஆள் ஜெர்மனிக்கு இன்னொரு கப்பல் இதை பொறுப்பெடுக்கிறதுக்கு அண்ணன் காசு சும்மா உழைக்கல. என்ன சொல்லுவாங்க 2.5 லிட்டர் டீசல் குடிச்சிருக்கேன் ஜோசப் டைம்ல. ஆமிக்காரு தானே திருக்கேஸ்வரம் கோயில் திறக்க போய்க்குள்ள பிரதான பாதுகாப்பு அதிகாரி அண்ணன் அரசியல் செய்தோன்னா யார்ட்டையும் மனதை புண்படுத்தல, யாரையும் கொலை செய்யல, யாரையும் ரோட்ல பிச்சைக்க விடல. எல்லாரும் அரவணைச்சு தான் போனோம். எதிரி தெரிஞ்சாலும் அரவணைச்சவங்க. மற்றது எனக்கு திருப்பியும் பாலன் எங்களுக்கு சிலவேளை எங்களுக்கு தளங்கள் ஆதரவு குறைவா இருந்தாலும் இதை நீங்க எப்படியாவது எக்ஸ்போஸ் பண்ணுங்க. இந்த கருத்து கணிப்பு காலத்தின் கட்டாயம் சுய பரிசோதனை திரு சுதந்திரன் அவர்கள் கண்டிப்பா செய்தே ஆகணும். ஒரு நேரடியான ஒரு விவாதத்துக்கு வருவாருன்னா கூப்பிடுங்க. ஒரு பப்ளிக் ஃபிகர் இன்றைக்கும் பாதுகாப்போடு அலைகிறாருன்னு ஒரு அரசாங்க பாராளுமன்ற உறுப்பினருக்கே பாதுகாப்பு இல்ல. ஏபேக் இல்லாம கார்ல அடிபட்டு இருக்கு இளங்குமரன். ஒரு சக பாராளுமன்ற உறுப்பினர் இவ்வளவு பேர் இருக்கிற 8-9 பேர் ஒரு ஆள் வார்த்தை சொல்லிச்ச அவருக்கு அனுதாபம் தெரிவிச்ச. ஆனா அர்ச்சனா ராமநாதன் தெரிவிக்கிறாரு அனுதாபத்தை, தம்பி கார்ல அடிபட்டிருக்கான்னு சொல்லி. அது மனிதாபிமானம் முதல்ல வந்து அதைத்தாண்டு நாங்க ஏன் பாலன் அந்த மனிதாபிமானத்தை மறைச்சு ஒரு சில உண்மையா நடந்த சில சம்பவங்களை கொண்டு முன்னாத்தின எந்த உண்மையான மனிதாபிமானத்தையோ அந்த சேவையோ ஒருத்தரும் செய்யல தருங்க. நீங்கள் இந்த அரசியல் இலங்கையில நடந்து கொண்டிருக்கின்ற ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும் இலங்கையில நடந்து கொண்ட அரசியலை மிக கூர்ப்பாக அவதானித்துக் கொண்டு வாருங்கள். அதுல ஒரு இம்பாக்டையும் செலுத்தணும் என்று நினைக்கிறேன். இதுல வரகுலராசா என்ற ஒரு முன்னாள் போராளி உண்ணாவிரதம் இருந்தார். அது அந்த உண்ணாவிரதம் பற்றி ஸ்ரீதரன் மிக கடுமையான விமர்சனங்களை இன்னொரு ஊடகவியலாளர் ஊடாக வச்சிருக்கிறார். நபர்கள் என்று இது என்னன்னு பாக்குறீங்க? நான் இன்னொரு விஷயத்தை இந்த இடத்துல உங்களுக்கு சொல்றேன், போனா கேட்டுக்கொள்ளுங்க. சரியா? இது 2வது உண்மை நான் சொல்றேன். என்ன சொல்ற எனக்கு அது வேற பிரச்சனையை கொண்டு வந்தாலும் சொல்றேன் உண்மையை. கிள்ளச்சி தேர்தல் பிரச்சாரத்துல எனக்கு ஒரே ஒரு நோக்கம் சிஐஎஸ் ஃபார்முக்குள்ள நான் போகணும்னு சொல்லி அந்த ஃபார்முகளை போகணும்னு சொல்லி. அப்ப அவ இருந்த ஒரு கெட்டியாராட்சி அவர் சொல்லிட்டார், பாபி யூ கேன் கம் எனி
anytime, no come, you can come anytime. ஆனா அங்கஜன் ராமநாதனோ கீதாஞ்சலியோ நினைக்கிறேன், 2 பேரும் they want to make sure I shouldn't go there inside. ஆனா அப்படி இருந்து நான் உள்ளுக்கு போயிட்டேன், பாம்புக்குள்ள போயிட்டு ஒரு 10 நிமிஷம் தான் எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்ச காய்க்கிறதுக்கு. இந்த பிள்ளைகள் என்ன தெரியுமா சொல்லுது, 6 மணிக்கு பஸ் 7 மணிக்கு பஸ் வந்து நின்றா எல்லாரும் உயிரை கையில வச்சு கொண்டு இருக்கோம், இன்னைக்கு யாரை ஏத்த போறாங்க பஸ்லன்னு சொல்லி. நான் அதுக்கப்புறம் என்ன கேட்காதீங்க, என்ன இதெல்லாம் ஒரு காரணம் தான் நான் நோட்டீஸ் அடிச்சு விட்டதுக்கு காரணம். கொண்டு வந்து பிணமா தான் இறக்குவாங்களாம் என்ன 2 நாள் 3 நாள் கழிச்சு. இந்த அங்கஜன் பரதேசி செஞ்ச வேலையில் விளங்குதாரு, என்ன கேட்காதீங்க அதுக்கு மேல ரைட், பிணமா தான் கொண்டு வந்து இறக்குவாங்க. நீங்க சொல்ற காலகட்டம் 2013. அதில் சில நாடுகள் இருக்குது, நான் சொல்ல விரும்பல. எனக்கு பொம்பளை பிள்ளைகள் இந்த பாவத்தை நான் தூண்டல. அங்கஜனுக்கும் கீதாஞ்சலி போன்றவர்களுக்கும் 100% I'm directly accusing him. இல்ல மக்கள் இதெல்லாம் தெரிஞ்சு கொண்டுதான் மக்கள் இவர்களை நிராகரிச்சும் இருக்கிறார்கள். மக்களோட விளங்கினா சரி, இதெல்லாம் தெரிஞ்சுதானே நான் நோட்டீஸ் அடிக்கிறேன். Don't vote for TNA. நீங்கள் ஐக்கிய தேசிய கட்சியில இருந்து விலத்தி உங்களை அந்நியப்படுத்துறதுக்கு அதான் காரணம். அவ்வளவுதான். நான் ரோட்ல படுத்துக்கிறேன், இந்த ஏ லெவல்ல நான் விட்டுட்டு போயிட்டேன். என்ன விட்டேன், விடுதலை போராட்டத்துக்கு தமிழக விடுதலை இயக்கத்துக்கு நீங்கள் போகின்ற பொழுது சமைச்ச சாப்பாடு நாங்க சண்டிகட்டில கட்டி வந்து தெரிஞ்சுக்கோம். பலன் ரோட்ல திருநெல்வேலியில சண்டிகட்டுக்குல என்ன இவன் யாருன்னு அண்ணா, இந்த சுமந்திர எல்லாம் எங்க இருந்தவன் 2010ஆம் ஆண்டு 2009ஆம் ஆண்டு. இந்த வெள்ளவேட்டி அரசியல் செய்பவர்களுக்கும் போராளிகளாக இருந்து அரசியலுக்குள்ள வந்தவர்களும் இடையில ஒரு பாரிய வேறுபாடு இருக்கின்றது. இல்ல, ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். அப்ப சிஏ ஸ்கேம் முடிச்சிட்டு வேற அந்த பேர் சொல்ல விரும்பல, அந்த ஆர்மி ஆபீசர் சொன்னார், விக்டேஷன் நீங்க ஒரு வேலை செய்யுங்க, அரசியல விடுங்க, ஒரு வேலை செய்யுங்க. இன்றைக்கு லண்டன்ல கனடால இவ்வளவு ஆலயங்கள் இருக்கு, நாங்க லிஸ்ட தாரோம் 13,626 போராளிகளை புனர்வாழ்வு செஞ்சு அனுப்பியிருக்கோம். இவ்வளவு பேருக்கு என்எஸ்பி பேங்கோ பிஓசி பேங்க் ஒரு அக்கௌண்ட் திறந்து உங்கள்ட பங்காளர் 5 லட்சம் போட சொல்லுவோம். ஒவ்வொரு கோயிலை 462 மில்லியன் தான் வந்த டாலர்ஸ்ல, நாங்க ஒரு 5 லட்சம் போடுவோம் பிக்ஸ் டிபாசிட். அதுல வர வருமானத்தை எடுத்து தங்களோட பலத்தை யூஸ் பண்ணி ஏதாவது சுயதொழில செஞ்சிருந்தா இன்றைக்கு ட்ரக்ஸுக்கு போயிருக்க மாட்டாங்க. நீங்க சொல்றீங்க ரோக்கு போய் ஒரு ஆர்மி ஆபீசர் சொன்னது இதை செய்யுங்க, ஒருத்தர் கையில காசு கொடுக்காங்க, பிக்ஸ் டிபாசிட்டா போடுங்க, அதுக்கு எகெயின்ஸ்டா நாங்க லோன் எடுத்து கொடுக்கோம், அவங்களுக்கு நாங்க செய்யறோம். ஆனா எல்லாரும் மனுஷன் நிலைமையை பாத்தீங்கன்னா 6 திருமுருகன் சிவபூமிக்கு கோடிக்கணக்கான தேவையில்லை. என்ன இன்றைக்கு வாழ்வெட்டு ஆணையரவுல நடராசருக்கு சிலை இருக்குது, ஆனால் ஆணையரவு தாண்டி போனால் வன்னிக்குள்ள முன்னாள் போராளிகள் வந்து பிச்சை எடுக்கிறாங்க. அப்ப தமிழ் சமூகம் என்னதான் செய்யுது? அப்ப தமிழ்ல இந்த தமிழ் தேசியம் கதைக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த போராளிகள் சம்பந்தமாக இது கொஞ்சம் அரசாங்கம் ஏதாவது செய்தாலே ஒழிய இவர்கள் எதுவும் செய்கிறார்கள் இல்லையே, ஒன்றும் செய்யல. கேட்ட சொல்றாங்க அவைக்கு பத்திரத்துல காசை வாங்கினோம். ஏன் பத்திரத்துல வாங்க விடுறீங்க? ஒரு டேட்டா பேஸ், இப்பதான் கம்ப்யூட்டர் இருக்கு, டேட்டா பேஸ், அந்த ஒரு இதுல ஒருங்கிணைப்பு செய்யுங்க. அது மூலம் எல்லா தமிழ் மக்களையும் நாங்க ஒருங்கிணைச்சிருக்கலாம். ஒரு சின்ன வேலைகளால எல்லா மக்களையும் நாங்க ஒரு பைப் லைன்ல கொண்டிருக்கலாம். அந்த ஒரு பைப் லைனால நாங்க எங்கட செய்தியை மற்றவருக்கு சொல்லி இருக்கலாம். இதாங்க நாங்க அன்றைக்கு தமிழ் தேசிய அதாவது அரிநேந்திரன் அவர்கள் வந்து ஜனாதிபதி தேர்தலில் போய்க்குள்ள நாங்க சொன்னாங்க, இந்த அதாவது மாற்றம் தேவையானது சொல்லி அரியன்ற கொண்ட அமைப்பு வந்து ஒரு பொலிட் பியூரோ உருவாக வேணும். நாளைக்கு இன்னொரு தீர்மானத்தை எந்த கட்சி எடுத்தாலும் இந்த பொலிட் பியூரோல அப்ரூவ் எடுக்கணும். கல்விமான்களும் புத்திஜீவில தான் இருந்தவங்க, அரசியல் சார்ந்த எதுவரும் இல்ல. அப்ப திரு நீலாந்தன் அவர்கள் அதை சொன்னவர், எஸ் இதான் நாங்க எங்கட எதிர்பார்ப்பேன்னு சொல்லி. நாளைக்கு தமிழ் தேசிய கூட்டம் போய் கஜேந்திரகுமார் யார் இருந்தாலும் ஒரு கட்சியை போய் யாரையும் சந்திக்க போய்க்கல, எங்கள்கிட்ட அனுமதி இருக்கணும், எங்கள்கிட்ட ஆலோசனை இருக்கணும். அதுல ஓட் பண்ணிக்கல, உங்களுக்கு ஓட் வேணும், நாங்க ஆலோசனை சொன்னா உங்களுக்கு எங்க கசக்குது? நிறைய விஷயங்கள் வந்து இந்த தேசிய மக்கள் சக்தி ஜேவிபி படிக்கணும் என்றால் டில்வின் சில்வா அரசாங்கத்தின் எந்த பதவியிலையும் இல்ல, ஆனா டில்வின் சில்வாக்கு நிறைய என்ன சொல்றது கட்டுப்பாடு ஒரு நான் சிட்டிங் மினிஸ்டர். நிச்சயமா கட்சி கேக்குது, கட்சிக்கு ஒரு அந்த கட்டுக்கோப்பு இல்லை. ஏனென்றால் இப்ப பாருங்க, தேர்தல் வந்த உடனே யாரையாவது தேடி பிடிச்சு தேர்தல் நிற்ப, அவனுக்கு கட்சியும் தெரியா, கட்சியின் கொள்கையும் தெரியாது. சகோதரன் உழைத்த அளவுக்கு நான் நினைக்கல தமிழ் சகோதரன் எங்களா தெரிஞ்ச நாங்க என்ன தெரியும், பரமேஸ்வரன் உடனே ஓட பண்ணது 1 டன் சந்தன கட்டை 10 லிட்டர் நெய் எண்ணெய், இவ்வளவு நாங்க ஊடுத்தினோம். மற்ற 2 லட்சம் மக்கள் கடைசி பங்கேற்பில் வந்திருக்கிறோம், பொடிய சுமந்து போகணும்னு சொல்லி, பெட்டி கார்ல வைக்கணும், அங்க தோல்ல சுமக்கணும்னு சொல்லி. அவ்வளவு தானே அவன் மரியாதை. 1500 கோடி 2000 கோடி உழைச்சான், ஒன்றும் போயிடலாங்க. ஆனா அவன் பேரால் இன்றைக்கு எல்லா இடத்துலயும் மடங்களை திறந்து ஏதோ எங்களால முடிஞ்ச அன்னதானங்களை செய்து கொண்டிருக்கு. நல்லூர், செல்லச்சென்னிதி, எங்களை கார்னர் அதுல செய்யறோம். ஆனா எங்களுக்கு அப்பாற்பட்ட சக்தி உண்டு, எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டியிருக்கேன்னு அந்த அடையாளத்தை நாங்க எப்ப நன்றியா இருக்கோம். எனக்கு எப்படியாவது இந்த உங்களோட காலில் வந்து கேட்கிறேன், தயவு செய்து
இந்த கருத்து கணிப்புக்கு நீங்க உடன்படுங்க, இதை செயல்படுத்துங்க. உங்களோட இந்த கருத்து கணிப்பு மக்கள்கிட்ட கொண்டே சேர்க்கிறதுல எங்களால முடிந்த அனைத்து எங்கட தேவை மக்களுடைய கருத்துக்களை வெளியில கொண்டு வரதான். ஊடகமாக எங்களால் அதைத்தான் செய்ய கருத்து சரியா பிள்ளையா அதை எப்படியானது அது மக்கள் எடுக்கின்ற முடியும். புங்குடுதீவில் நடந்த இந்த வித்யாவந்த படுகொலையில அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை பாதுகாக்கிறதுல துவாரகேசன் உங்களுடைய சகோதரர் உதவினதாக சில செய்திகள் வந்திருந்தது. அது எவ்வளவு தூரம் அது உண்மை, அதுல அது என்ன நடந்தது? உண்மையை சொல்றாரு. என்னண்டா இவரை கொண்டு கட்டி வச்சாச்சு மரத்துல. யார் அந்த சுவிஸ் அவரை கட்டி வச்ச பிறகு எங்கட அண்ணட வைஃப் விஜயலா போய் சொன்னது, நீங்க இன்னொரு கொலைக்கு உடந்தை ஆகாதீங்க, இவரை அடிச்சு கொண்டு இன்னொரு கொலைக்கு உடந்தை ஆகாதீங்க, இவரை காவல்துறையில ஒப்படைங்கன்னு சொன்னது. இதை எவ்வளவு தூரம் மேனிபுலேட் பண்ணணும் நான் இந்த அண்ணின்னு சொன்னதுக்காக நான் அது வாதாடல. அது சட்டம் நீதிபதி வரைக்கும் அது மேனிபுலேட் பண்ணப்பட்டது. ஆனா அந்த தப்பி ஒன்ன கொலையாளி சுவிஸ்காரனை திருப்பி சீட்ல பிடிச்சு வெள்ளவத்தில கொண்டு துவாரம் தெரியுமா உங்களுக்கு? நெல்சன் பிளேஸ்ல சேட்ல கொண்டு கொடுத்து வெள்ளவத்தில போலீஸ் கொண்டு கொடுத்தோம். மற்றது தமிழ் மாறன் ப்ரொஃபஷர், அவர் அந்த ஒரு உண்மையான ஒரு பொலிஸ் உத்தியோகத்தர், உண்மையில நேர்மைக்கான பொலிஸ் உத்தியோகத்தர், அந்த யாழ்ப்பாணம் பொலிஸ் உத்தியோகத்தர் டிஐஜி சாரி, அவரை ரோங்கா இன்ஃபுளுன்ஸ் பண்ணது. அவ்வளவு தூரத்துக்கு காசு விளையாடி இருக்காங்க. இல்லாட்டி ஜெய்சிங்க அந்த பொலிஸ் அதிகாரி ஒரு நேர்மைக்கு பேர் போன ஒரு ஆள். அவர் தமிழ் மாறனுக்கு எதிராக நடவடிக்கை தமிழ் மாறன் அவரை இன்ஃபுளுன்ஸ் பண்ணி அந்த கைது செய்து விஜயலா போலீஸ்ல ஒப்படைச்சால விடுதலை செய்ய முயற்சி செய்து தமிழ் மாறன் தான் அதுல அவரை விடுதலை செய்ய அவர்தான் செய்திருக்காரோ. அதைத்தான் துவாரன் போய் வெள்ளவத்தில சேர்ட்ல பிடிச்சது ஒரு இரகசிய தகவல் அடிப்படையில் இங்க நிக்குது. காப்பாற்ற வேண்டிய எந்த தேவையும் உங்களுடைய குடும்பத்துக்கு ஒன்றுக்குமே இல்லைன்னு சொன்னது. சட்டப்படி போலீஸ்ல ஒப்படைங்க. ஏன்னா இன்னொரு கொலைக்கு நீங்க துணிவு அண்ணா நீதிமன்றத்துக்கு கல்லறிஞ்சு நடந்த எத்தனை பேர் சார்ஜ் ஷீட் போட்டவங்க நீதிமன்றம் கல்லறிஞ்சு எத்தனை நாள் சொன்னாங்க நீதிமன்றத்துக்கு கல்லறியாதீங்கன்னு சொல்லி அதுக்காக விட்டாங்களா? கிட்டத்தட்ட 20 பேர் சார்ஜ் ஷீட் போட்டவங்க. இன்றைக்கு அந்த ரிப்போர்ட் இருக்கு. தமிழ் மாறனுக்கும் உங்களுடைய மைத்திரியோ விஜயகலாவுக்கும் மகேஸ்வரனுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. எந்த தொடர்பும் இல்லை. இல்ல. ஆனா தமிழ் மாறனும் தவறான தகவல் அடிப்படையில தான் அவர் அந்த பொலிசுக்கு போயிருக்காரு. நேவிதான் செய்து போட்டு மாட்டுதுன்னு சொல்லி அந்த எல்லாம் போயிருக்கு. ஆனா அவருக்கு இந்த பிரச்சனை இவ்வளவு பெரிய சீரியஸ்னு ஒருத்தன் தெரியல. இன்னொரு பிரச்சனை என்ன நினைக்கிற ஒரு நீண்ட உரையாடலை தந்திருக்கிறீர்கள். அந்த நீண்ட உரையாடல் என்றதிலும் பார்க்க பல்வேறு விஷயங்களையும் உங்களோட மனதை மிக நெருக்கமாக தாக்கக்கூடிய விஷயங்களையும் மிக வெளிப்படையாகவும் அனைத்து கேள்விக்கும் பதிலளித்தும் இருக்கின்றீர்கள். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி விக்னேஸ்வரன். நாங்கள் தொடர்ச்சியாக நிச்சயமாக உங்களுடைய இந்த கருத்து கணிப்பு மக்களை வெளிப்படைய செய்கின்ற இந்த விஷயங்கள்ல தேசம் டியூப் தேசம் நெட் நிச்சயமாக துணை நிற்கும் என்று சொல்லி இந்த நேர்காணல முடிவு கொண்டு வரோம். உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி பாருங்க. சந்தர்ப்பத்துக்கு நன்றி. தேங்க்யூ.